தமிழகத்தில் கண்டிப்பாக 2026 2 திராவிட முன்னேற்ற கழகங்களும் இல்லாமல் அளவுக்கு பணி செய்வதுதான் அமித்ஷாவுடைய மாபெரும் திட்டம் என்று பாஜக தலைவர்கள் ரகசியமாக கிசுகிச்சு பேசுகிறார்கள். அதை நான் வெட்ட வெளிச்சமாக திமுகவில் 3-4 பிளவுகள் வந்துவிட்டது. 3-4 குரூப் இருக்கிறது. ஒன்று தயாநிதி மாறன் கட்டுப்படுத்துகிறார், அடுத்தது உதயநிதி கட்டுப்படுத்துகிறார், அடுத்தது பிரதமரை நேற்று முன்தினம் சந்தித்து சில விஷயங்களை பேசியிருக்கிறார். அவர் ஒரு மூத்த தலைவர், யாரும் இல்லை, அவமரியாதையாக சொல்லவில்லை. ஆனால் தன்னுடைய மகனுக்கு பதவி வாங்கி கொடுத்ததனால் மற்ற அமைச்சர்களுக்கும் சரி மற்ற எம்பிக்களுக்கும் சரி டி.ஆர். பாலு மீது ஒரு கசப்பு இருக்கிறது. டி.ஆர். பாலு மீண்டும் மீண்டும் ஏன் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார்? எத்தனை மார்க் சார் டி.ஆர். பாலு அவர்களுக்கு எத்தனை மார்க் சார் கொடுப்பீங்க மக்கள் சேவைக்காக? அது 10க்கு 4, அதாவது பாஸ், அதை பார்டர்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. தோல்வி அடைந்திருக்கிறார். 5,000 கோடி வேண்டும் என்று பிரதமருக்கு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர். அதை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசாமல் பசுமூத்திரம், 370, பெரியார் கொள்கை, இதெல்லாம் யாருங்க கேட்கிறாங்க? உங்களுக்கு பொதுமக்கள் சாகறாங்க சார். அங்க ஒவ்வொரு இடத்திலும் தண்ணி இல்லாமல், மின்சாரம் இல்லாமல், கழிவறை இல்லாமல் ரியல் ஒன் வாய்ஸ் உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழகம் இந்தியா என அரசியலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை துல்லியமாக நம்முடைய வாசகரோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் மிக்க மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். அறிமுகத்திற்கு மிக்க நன்றி சிவா. ஓகே சார். இப்போ எடுத்துக்கிட்டா சார், இப்போ மற்ற கட்சியில ஒரு சாதாரண பதவியில இருக்கக்கூடியவங்களை பதவியை விட்டு தூக்கினாலே அவங்க மாட்டு கட்சிக்கு செல்வாங்க, கட்சிக்கு எதிராக செயல்படுவாங்க. ஆனா 4 முறை முதலமைச்சராக இருந்தவர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள். ஆனா அவரை தூக்கிட்டு ஒரு முதல்வராக புதுமுகம் ஒருவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா பாஜகவுல 2 முறை, 3 முறை, 4 முறை முதலமைச்சராக இருந்தவர்கள் எல்லாம் அமைதியாக அந்த பதவியை இன்னொருவருக்கு விட்டு கொடுத்துட்டு செல்றாங்களே, எப்படி சார் இது சாத்தியமாகுது? அது 2024 மீண்டும் 3வது முறையாக நரேந்திர மோடி வரக்கூடும் என்ற அழுத்தம் வட இந்தியாவில் இருப்பதனால் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிப்பதோ வேறு கட்சியில் சேருவதோ சித்தாந்தத்தின் அடிப்படையில் வருவதுதான் பாரதிய ஜனதா கட்சி. இந்துத்துவாவை வைத்து நடு மைய புள்ளியாக இந்துத்துவாவை வைத்துத்தான் செயல்படுகிறார்கள். அதனால்தான் வட இந்தியாவில் இந்துத்துவாவிற்கு மாபெரும் வரவேற்பு இருக்கிறது சிவா. வட இந்திய அரசியலில் தீவிரமாக அலசி ஆராய்ந்து கரைச்சி குடித்தவன் நான். தமிழக அரசியலில் நன்றாக கண்டவன். என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன் அவர்கள் ராஜாஜியிடம் பணிபுரிந்த பொழுது அண்ணாதுரை அவர்கள் பெரியவர், காயிதே மில்லத் பெரியவர், அதையும் தவிர காமராஜர் போன்றவர்களிடம் பழகினதால் அப்பொழுது நானும் அந்த ஒரு வரிசையில் வருவதனால் அரசியல் என்பது என்னுடைய ரத்தத்தில் ஊறி இருப்பது. ஒவ்வொரு இரத்த செல் பாலிடிக்ஸ் தான் பேசும், தமிழக பாலிடிக்ஸ். என்னை பொறுத்த மட்டில் ஒன்றே ஒன்று நெல்லை சிவா மூலமாக சொல்லிக் கொள்வது, தமிழகத்தில் சமூக நீதி என்பது ஒரு வியாபார பொருளாக்கிவிட்டது, வாக்கு வங்கி அமைப்பு ஆகிவிட்டது. அதை இனி வரக்கூடிய இளைஞர் சமுதாயம் ஏற்காது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு தெரிந்த சமூக நீதியினுடைய தாற்பயம் அழுத்தம் உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. காரணம், அவர் சமூக நீதி என்று சொல்லிக் கொண்டு வருகிறாரே தவிர என்ன சமூக நீதி சொல்லுங்க பார்ப்போம். பெண்களுக்கு உரிமை நரேந்திர மோடி கொடுத்துட்டாரு, 33% கொடுத்தாச்சு. இன்னும் என்ன வேணும்? அவர் மலைப்பாங்கான தேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உரிமை கொடுத்துட்டாரு அவரு. ஓகே சார். இப்போ எடுத்துக்கிட்டா சார், இப்போ மோடி அவர்களோட தன்னுடைய வியூகத்தின் அடிப்படையில முதல்வர்களை இப்போ அமர்த்தி இருக்காங்க. இது இந்தியா முழுவதும் எதிர்கட்சிகள் மட்டத்துல ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சு பார்க்கும்போது அப்ப தமிழகத்துல நீண்ட காலமாக திமுக குடும்ப அரசியலை எடுத்துட்டு வர்றாங்க. நேரடியாகவே திமுகவுக்கு விடப்பட்ட ஒரு சவுக்கடி, ஒரு அபாயமணி அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாக தாங்கள் நன்றாக குறிப்பிட்டீர்கள். 2024 2026 இந்த 2 வருட இடைவெளியில் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சமூக நீதியை பற்றியும் நாம் இருவரும் இப்பொழுது காரசாரமாக விவாதித்துக் கொண்டிருக்கிற பொருளான சமூக நீதியும், நரேந்திர மோடியின் அழுத்தமும், பாஜகவின் தலைவர் அண்ணாமலையுடைய நடைபயணமும் எல்லாவற்றையும் ஒன்று வைத்து பார்த்தால் தமிழகத்தில் கண்டிப்பாக 2026 2 திராவிட முன்னேற்ற கழகங்களும் இல்லாமல் அளவுக்கு பணி செய்வதுதான் அமித்ஷாவுடைய மாபெரும் திட்டம் என்று
பல பாஜக தலைவர்கள் ரகசியமாக கிசுகிசு பேசுகிறார்கள். அதை நான் வெட்ட வெளிச்சமாக ரியல் ஒன் நேயர்களுக்கும் நெல்லை சிவா நேயர்களுக்கும் நான் கூறிவிட்டேன். ஓகே சார். நம்ம அடுத்த கொஸ்டின்குள்ள போலாம் சார். இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணி தான் அமோக வெற்றி பெற்றிருந்தாங்க. ஒரே ஒரு எம்பி மட்டும்தான் அதிமுக ரவீந்திரநாத் அவர்கள் பெற்றாங்க. 38 எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் திமுக, காங்கிரஸ், திமுக கூட்டணி தான் பெற்றிருக்காங்க. இந்த எம்பிக்களுடைய நாடாளுமன்ற செயல்பாடு குறித்து நாம தொடர்ச்சியா பேசுவோம் சார். இந்த நாடாளுமன்றத்துல தற்போது டி.ஆர். பாலு அவர்களுடைய செயல்பாடு எப்படி சார்? டி.ஆர். பாலு என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக கடந்த 25 ஆண்டுகளாக இருக்கிறார். பொதுமக்களிடையே, நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே அவர் ஒரு நல்ல பெயரையும் பெற்று இருக்கிறார். யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. தீவிர அரசியல்வாதி. ஆனால் தாங்களே குறிப்பிட்டீர்கள், அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, எவ்ரி டைம் அவன் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க லீடரை. ஏன் திமுக வண்டி டி.ஆர். பாலு வச்சிருக்காங்க 38 எம்பிகளுக்கு தலைவராக? ஆனால் சில முக்கிய கருத்துக்களை நான் ரியல் ஒன் நேயர்களுக்கு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் நேரில் பார்த்ததால் அந்த நேர்முக வர்ணனை சொல்ல ஆசைப்படுகிறேன். திமுகவில் 3-4 பிளவுகள் வந்துவிட்டது. 3-4 குரூப் இருக்கிறது. ஒன்று தயாநிதி மாறன் கட்டுப்படுத்துகிறார், அடுத்தது உதயநிதி கட்டுப்படுத்துகிறார், அடுத்தது கனிமொழி கட்டுப்படுத்துகிறார். 5 எம்பிக்கள் 3 எம்பிக்கள் என்று பிரித்து விட்டார்கள். அதையும் தவிர மூத்த எம்பிக்கள் 4-5 பேருக்கு தான். ஜெகத் ரக்ஷகன், ராஜா, எஸ் பழனிமாணிக்கம், டி.ஆர். பாலு போன்றவர்கள். மீதி இருக்கக்கூடிய 12 பேர் உதயநிதியினுடைய சப்போர்ட்டர்ஸா இருக்காங்க. எல்லாம் இளைஞர்கள். ஆற்காடு வீராசாமியுடைய மகன் அவர் கூட, பொன்முடியினுடைய மகன் அவர் கூட, நேருவினுடைய மகன் அவர் கூட. இவங்கெல்லாம் எம்பி ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் உதயநிதி ஸ்டைல்ல இருக்காங்க. ஆக டி.ஆர். பாலுவை இந்த செஷனோட டாட்டா சொல்லுவாங்க. அடுத்த வாட்டி அவர் வருவது கடினம். டி.ஆர். பாலு பிரதமரை நேற்று முன்தினம் சந்தித்து சில விஷயங்களை பேசியிருக்கிறார். அவர் ஒரு மூத்த தலைவர், யாரும் இல்லை, அவமரியாதையாக சொல்லவில்லை. ஆனால் தன்னுடைய மகனுக்கு பதவி வாங்கி கொடுத்ததனால் மற்ற அமைச்சர்களுக்கும் சரி, மற்ற எம்பிக்களுக்கும் சரி, டி.ஆர். பாலு மீது ஒரு கசப்பு இருக்கிறது. டி.ஆர். பாலு மீண்டும் மீண்டும் ஏன் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார்? திமுகவில் கிங் கெமிக்கல்ஸ் என்று ஒரு சாராய தொழிற்சாலை வைத்திருப்பவர் டி.ஆர். பாலு. அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அவருடைய கோலோச்சுவது இந்த கள்ள சாராயம் விற்பதில். அதில் இன்கம் டாக்ஸ் ரெய்டு அவருக்கே வரமாட்டேங்குது, இடி அவருக்கே வரமாட்டேங்குது. திமுக எம்பிக்களை கேட்கிறாங்க. அதுதான் அங்க வேடிக்கை. தாங்கள் கேட்ட கேள்வியினுடைய தாற்பயம் என்னை நான் புரிந்து கொண்ட அளவிற்கு திரு நெல்லை சிவா, நாம் இந்த விவாதத்தினுடைய கடைசி பாகத்தில் வந்திருப்பதனால் எனக்கு ஒரே ஒரு குறிப்பு. 38 எம்பிக்களில் 9-8 பேர் காங்கிரஸ்காரர்கள், 23 பேர் திமுகவினர், 2 கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட் டி ராஜா கம்யூனிஸ்ட் சிபிஐ. இந்த எம்பிக்களுடைய பகுதி என்று பார்த்தால் திமுக எம்பிக்கள் ஒழிக 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 என்று சொல்லுகிறார்களே. அமித்ஷா ஒழிக, நரேந்திர மோடி ஒழிக, பாஜக ஒழிக, நீட் ஒழிக, எல்லாம் ஒழிக. ஆனா யார் வாழறது? இவங்க குடும்பமா? வட இந்தியாவில் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக செய்த ஒரு சேவை என்பது தமிழகத்திற்கு அவர்கள் ஒரு சேவையும் செய்யவில்லை. தமிழகத்திற்கு அவர்கள் செய்தது என்பது ஒரு துரோகம் தான் செய்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட முடியும். இதையெல்லாம் பொதுமக்கள் வாக்காளர்களாக இருப்பவர்களுக்கு ஒரு படிப்பினை தேவை. அதைத்தான் ரியல் ஒன் நேயர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக தாங்கள் கேள்வி கேட்டீர்களே, ஆனால் திமுகவினுடைய செயற்பாடு 10க்கு எவ்வளவு மார்க் நீங்க தருவீங்கன்னு என்ன கேட்கிறேன்னு வச்சுங்க. நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப எத்தனை மார்க் சார் டி.ஆர். பாலு அவர்களுக்கு எத்தனை மார்க் சார் கொடுப்பீங்க மக்கள் சேவைக்காக? அதாவது 10க்கு 4, அதாவது பாஸ், அந்த பார்டர்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. என்ன சார்? ஃபெயில். திமுக எம்பிக்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள், ஃபெயில் அடைந்து விட்டார்கள். திமுக எம்பிக்கள் தமிழகத்திற்கு 8 கோடி தமிழர்களுக்கு அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். பொதுமக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் செய்தது பச்சை துரோகத்தை செய்திருக்கிறார்கள். என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு பொது ப்ராஜெக்டை கொண்டாங்களா? இல்ல கனிமொழி சொல்றாங்களா தூத்துக்குடியில சொல்லிட்டு, சீனாவினுடைய கப்பல் அம்மன் தோட்டை இலங்கையினுடைய துறைமுகத்தில் இருக்கிறது, உளவு பார்க்கிறது இந்தியாவை பற்றி. அதில் பல பத்திரிகைகள் வந்தது. ஏன் நாடாளுமன்றத்தில் ஒரு திமுக எம்பிக்கள் கூட அதை எழுப்பவில்லை? உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், தயாநிதி மாறனும் அவருடைய குடும்பத்தினரும் ஸ்பைஸ் ஜெட் என்று ஒரு ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்க, ஏர் கம்பெனி நடத்தினாங்க, இது வித்துட்டாங்க. ஆனால் ஏர் இந்தியாவை பற்றி பேசும்போது தயாநிதி மாறன் பேசுகிறார். குடும்ப
குடும்ப அரசியல் இல்லை, குடும்ப வியாபாரம். பொதுமக்கள் இந்த பாருங்க, இன்னொன்னு சொல்றேன். தமிழகத்தில் இயற்கை சீற்றம் வந்தது. 5,000 கோடி வேண்டும் என்று பிரதமருக்கு நரேந்திர மோடிக்கு பதில் கடிதம் எழுதியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர். அதை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசாமல், அதை பற்றி அழுத்தம் தராமல், பசுமூத்திரம், 370, பெரியார் கொள்கை இதெல்லாம் யாருங்க கேட்கிறாங்க உங்களுக்கு? பொதுமக்கள் சாகறாங்க சார் அங்க. ஒவ்வொரு இடத்திலும் தண்ணி இல்லாமல், மின்சாரம் இல்லாமல், கழிவறை இல்லாமல், சிறுநீரும் தண்ணீரும் சேர்ந்து கொண்டு அதை குடிக்கக்கூடிய அவல நிலையில் இருக்கிறார்கள். பிணங்களை எடுத்துக்கொள்ள முடியாமல் சிறு குழந்தைகளை காகித டப்பாவில் பிணங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிலை பொதுமக்கள் திமுக மீது மிக 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 மிகவும் எதிர்ப்பு வந்துவிட்டது. ஆன்டி இன்கம்பன்சி என்பது 100க்கு 100 வந்துவிட்டது. இது எப்படி சமாளிக்கப் போகிறார் மு.க. ஸ்டாலின் என்று தெரியவில்லை. ஓகே சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ திமுக எம்பிக்கள் மட்டத்துல அணியா டீமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சீங்க சார். இப்போ டீமா இருக்கிறதுனால எம்பிக்களுடைய திமுக தலைவராக இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு அவர்களுக்கு இந்த பிளவுபட்ட அணிகள் வந்து சப்போர்ட் பண்றாங்களா? அவருக்கு உரிய மரியாதை கிடைக்கிறதா சார்? அல்லது ஒரே மாசம் தானே பாராளுமன்றங்க. ஒரே மாசம் தானே பாராளுமன்றம். சப்போர்ட் பண்ணா என்ன, பண்ணாட்டா என்ன? மு.க. ஸ்டாலின் சீட்டு கொடுக்க போறாரு. டி.ஆர். பாலுக்கு இந்த 80 வயசு ஆயிடுச்சு, டாட்டான்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க வீட்டுக்கு. இந்த மாதிரி திருப்பி தரமாட்டாங்க. அதுக்காக தான் பையனுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்களே. நீங்க எழுதி வச்சுங்க, 2024 டி.ஆர். பாலுக்கு சீட் கிடைக்காதுங்க. 7 முறை 6 முறை நின்றாச்சு, போதுன்னு வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. ஓகே சார். இப்போ மோடி அவர்களை டி.ஆர். பாலு சந்திச்சாரு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சீங்க சார். இந்த சந்திப்பு வந்து திமுக கட்சி சார்பான சந்திப்பா, இல்ல தனிப்பட்ட முறையில ரகசியமாக சந்தித்து ஏதாவது பேசியிருக்காரா சார்? என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட்டுடைய சீற்றம் குறைந்ததே அந்த சந்திப்பினுடைய விளைவுதான் என்று நான் மறைமுகமாக சொல்ல முடியும். ஏதோ நடந்திருக்கிறது. காங்கிரஸிலிருந்து வெளிவருவோமா திமுக, அல்லது சரணடைந்து விட்டார்களா, அல்லது திமுகவிற்கு என்ன பாடம் காட்டி ஏதோ நடந்திருக்குங்க. அதனால தான் சந்திப்பு இருந்திருக்கிறது. அதையும் தவிர மு.க. ஸ்டாலின் சென்ற வருடம் நரேந்திர மோடி தனியாக சந்தித்தார், உதயநிதி கூட சந்தித்தார். இதையெல்லாம் ஒட்டி வைத்து பார்த்தால் காங்கிரசிற்கு வேட்டு வைக்கும் திமுக என்று தான் நினைக்கிறார்கள் வட இந்தியாவில். ஓகே சார். இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது சார், இப்ப 3 மாநிலத்துல வந்து மோடி அவர்கள் சமூக நீதியின் அடிப்படையில முதல்வர்களை கொண்டு வந்தது, துணை முதல்வர்களை போட்ட விவகாரம், INDI அலையன்ஸ் வந்து பிளவுபடுவதற்கான, ஏன்னா இவங்களுடைய வியூகம் எல்லாமே தவிடுபொடி ஆகிவிட்டதாம். ஐஎன்டி செத்து போச்சே வேலு சிவா, எங்க இருக்குதுங்க? அது அமைப்பே கிடையாதுங்க. அது வந்து ஸ்டில் பார்ன் சைல்டு, அரை பிரசவ குழந்தை. பெயர் இல்லை, தாத்தா இல்லை, பாட்டி இல்லை. அந்த குழந்தை, அந்த அமைப்புக்கு பெயர் என்னங்க? யாருங்க தலைவர் அதுக்கு? நிதிஷ்குமாரா, சோனியா காந்தியா, லாலு யாதவா, மு.க. ஸ்டாலினா? யார் தலைவர்? ஏதோ அமைப்புகள் போட்டேன்னு அப்படி இப்படி இப்படி காமிச்சிருக்காங்க. ஆனா அகிலேஷ் யாதவ் சொல்றார் சிற்குட்டுங்கிறாரு. அதையெல்லாம் தவறாக பேசுகிறார்களே என்று சொல்லி, நாம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக சந்திப்போம் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். நன்றி, வணக்கம் சார்.